அதனாலதான் சொன்னோம், எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம், அதை மட்டும் தான் செய்வோம். இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம். புதுசா சொல்லுங்க, புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே. என்னத்த புதுசா சொல்றது? புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், காத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு, அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு மக்கள் முன்னிலையில பேச வந்ததுல இருந்து திமுகவை தான் தன்னோட அரசியலோட முதல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் விஜய் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்துல மக்கள் மத்தியில பேசி வந்த போது, திமுக அரச போல போலியான வாக்குறுதிகளை எங்களால கொடுக்க முடியாது, செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி வைப்போம் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி பச்சையான போலியான வாக்குறுதிகளை நாங்க கொடுக்க மாட்டோம், திமுக அரசு மாதிரி இப்படி நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு திமுக தலைவரும் தற்போது முதல்வரா இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா திமுகவை நேருக்கு நேர் எதிர்க்க தயார் அப்படின்ற மாதிரி விஜயோட அந்த பேச்சுல வந்து பயங்கரமான ஆவேசமானது தெரிஞ்சு. இதே போல 2026 ஆண்டு தேர்தல்ல தாவேகா மற்றும் திமுகக்கு இடையில மட்டும்தான் போட்டி அப்படின்னு விஜய் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆணித்தனமா சொல்லி வந்துட்டு இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.